டியர் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களோட கமெண்ட்டுக்கெல்லாம் ஆன்சர் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 2-3 டேஸ்க்கு முன்னாடி நம்மளோட சேனலில் ஒரு ஓட்டிங் போட்டிருந்தோம். அப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கமெண்ட்டுக்கு வந்து ரிப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ என்னால் முடிஞ்ச அளவு உங்களோட கமெண்ட்டுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி இந்த வீடியோ நம்மளோட சேனலில் போட்டிருந்தோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கல அப்படின்னா வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவுக்கு அண்டரில் நீங்கள் கேட்டிருந்த கமெண்ட்டை தான் இன்றைக்கி என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா கலெக்ட் பண்ணி உங்களுக்கு வீடியோவாக மேக் பண்ணியிருக்கேன். பட் முடிஞ்ச அளவு டெய்லி பேசிஸில் உங்களோட கமெண்ட்டுக்கு நான் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். பட் முடியுமா என்னன்னு தெரில. ஏன்னா இது வந்து பெரிய ஒர்க்கு. உங்களோட கமெண்ட் எல்லாத்தையுமே வந்து கேதர் பண்ணி அதுக்கு ஆன்சர் பண்ணுறது வந்து கொஞ்சம் பெரிய ஒர்க்கு தான். பட் இருந்தாலும் 2-3 டேஸ்க்கு ஒன்ஸ் ஆகுது உங்களோட கமெண்ட்டுக்கு நான் வந்து ஆன்சர் சொல்ல ட்ரை பண்ணுறேன். அண்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் சொல்லக்கூடிய ஆன்சர் வந்து முடிஞ்ச அளவு எனக்கு தெரிஞ்ச சரியான இன்ஃபர்மேஷன் தான் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஈவன் தோ ஒருவேளை தவறுதலாக நான் ஏதாவது பதில் சொல்லியிருந்தால் அது பெருசுப்படுத்தாமல் இக்னோர் பண்ணிவிடுங்க. ஸோ ஃபஸ்ட்லேருந்து நம்ம வந்து இப்போ கமெண்ட்டுக்கு வந்து ஆன்சர் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கமெண்ட் வந்து தங்கச்சி அண்ணா அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, அக்கா எனக்கு கட் ஆஃப் 52.25, எனக்கு பிஎஸ்சி நர்சிங் சீட் கிடைக்குமா அக்கா, ப்ளீஸ் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு உங்களோட கட் ஆஃபை வந்து 200க்கு தான் பார்க்கணும். நீங்கள் 100க்கு பார்த்துருக்கிறீங்க. சேனலில் வீடியோ இருக்குது, பார்த்துக்கோங்க. பிஎஸ்சி நர்சிங்க்கு எப்போவுமே 175க்கு மேலே உங்களுக்கு வந்து என்ன வேணும்னா கட் ஆஃப் வேணும். அண்ட் கலா கேட்டிருக்காங்க, மேம் நைட்டிங்கேல் பெஸ்ட்டு காலேஜா? எந்த ஒரு காலேஜும் பெஸ்ட்டு காலேஜ் ஒஸ்ட்டு காலேஜ்னு சொல்ல முடியாதுமா. நீங்கள் எந்த ஒரு காலேஜில் சேர்றதா இருந்தாலும் அந்த காலேஜ் வந்து ரெக்கக்னைஸ்டான காலேஜா, அரசால் அங்கீகரிக்கப்பட்ட காலேஜா அப்படிங்கிறத மட்டும் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க. மேம் 140க்கு சீட் கிடைக்குமா சொல்லுங்கள். 140க்கு கவர்மெண்ட் சீட்ஸ் வந்து கிடைக்காது. பட் அதே நேரத்தில் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ்க்கான சீட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கவுன்சிலிங் வரும்போது அப்ளை பண்ணுங்கள். இப்போ தான் மேம் ஒரு பாசிட்டிவாக இருக்குது. மதனார் அப்படிங்கிறவங்க சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். சிவபாலா, தேங்க்ஸ் மேம். தேங்க்யூ சிவபாலா. அடுத்து வந்து, மேம் எனக்கு மதுரை மெடிக்கல் காலேஜ் கவுன்சிலிங் எப்போ ஓப்பன் ஆகும், ப்ளீஸ் ரிப்ளை மேம். எந்த ஒரு மெடிக்கல் காலேஜுக்கும் தனித்தனியாக அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகாது. தமிழ்நாடு அரசால் நடத்தக்கூடிய ஒரே ஒரு கவுன்சிலிங், அதாவது தமிழ்நாடு பேராமெடிக்கல் அட்மிஷனோட கவுன்சிலிங்கோட அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகும்போது அதில் அப்ளை பண்ணால் போதும். நீங்கள் கவுன்சிலிங் டைமில் தான் உங்களுக்கு என்ன காலேஜ் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்க முடியும். ஸோ தனித்தனியாக ஒவ்வொரு மெடிக்கல் காலேஜுக்கும் அப்ளிகேஷன் போட வேண்டாம். அந்த ஒரே ஒரு அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணிங்கன்னா போதும். அடுத்த டவுட் வந்து அம்மு கேட்டிருக்காங்க. அம்மு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, கவுன்சிலிங் அண்ட் மாப்பப் கவுன்சிலிங்க்கு எப்போ போடணும்னு அப்டேட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து பயப்படவே வேண்டாம். நம்மளோட சேனலில் இந்த கவுன்சிலிங் மாப்பப் கவுன்சிலிங் எல்லாம் வரும்போது அப்டேட் பண்ணுவோம். தொடர்ந்து நம்மளோட சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும் போதும். அடுத்து மீசா ஹாட்டர், மேம் 140 தான் கட் ஆஃப் தான் கவர்மெண்ட் காலேஜில் இருக்குது. பிஎஸ்சி நர்சிங் கிடைக்குமா, கம்யூனிட்டி எஸ்ஏ? பிஎஸ்சி நர்சிங்க்கு நல்ல கட் ஆஃப் வேணுமா? திருப்பியும் சொல்கிறேன், 175க்கு மேலே வேணும். ஓடிஐடிக்கு எவ்வளோ கட் ஆஃப் வேணும் மேம்? ஓடிஐடிக்கு ஒரு 160க்கு மேலே என்ன செய்யணும் அப்படின்னா நமக்கு வந்து கட் ஆஃப் வேணும். அடுத்து லக்ஷ்மி சண்முகம், 1 இயர் பேக் கவர்மெண்ட் காலேஜ் 186 கட் ஆஃப் கிடைக்குமா சொல்லுங்கள். 1 இயர் பேக் நீங்கள் 12th முடிச்சிருந்தாலும் 186 அப்படிங்கிறது நல்ல கட் ஆஃப். ஸோ கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. அடுத்து போனஃபைட் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக இருக்கணுமா மேம்? முடிஞ்ச அளவு போனஃபைட் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். உங்களோட ஸ்கூலில் போய் கேளுங்க. அடுத்து கிஜோனா, தேங்க்ஸ் அக்கா, தேங்க்ஸ் கிஜோனா. அடுத்து யோஷ்வா ஸ்ரீ, மேம் ஃபார்ம் டி கிடைக்குமா செல்ஃப் ஃபைனான்சிங் கவுன்சிலிங்கில், ப்ளீஸ் ரிப்ளை பண்ணுங்கள். நீங்கள் ஃபார்ம் டிக்கு அப்ளை பண்ணுங்கள். ஃபார்ம் டி அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும்போது நான் இன்ஃபர்மேஷன் கொடுப்பேன், அப்ளை பண்ணுங்கள். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஃபார்ம் டி என்ன செய்யும் அப்படின்னா சீட் கிடைக்கும். ஆனால் ஃபார்ம் டிக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜஸ் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் மட்டும்தான் உண்டு. அடுத்து பிரதிஷா, மேம் எனக்கு 190.5 கட் ஆஃப் பிஃபார்ம் கோர்ஸ் வேணும். மதுரை மெடிக்கல் காலேஜில் கன்ஃபார்மாக கிடச்சிருமா, இல்லை ஆர்ட் அண்ட் சயின்ஸ் காலேஜில் சேஃபர் சைடு அப்ளிகேஷன் போடவா மேம், ப்ளீஸ் ரிப்ளை, கன்ஃபியூஷனாக இருக்குது. பிரதீக்ஷா, நீங்கள் வந்து 190.5 கட் ஆஃப் வச்சுட்டு எதுக்கு கன்ஃபியூஸ் ஆகணும்? கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சீட் கிடைக்கும். 170, 150, 140 கட் ஆஃப் வச்சுருக்கவங்க இந்த கேள்வியை கேட்டால் நியாயம் உண்டு. உங்களோட கட் ஆஃப்க்கு கண்டிப்பாக வந்து சீட் வந்து கிடைக்கும். அடுத்து மீனாட்சி, மாப்பப் கவுன்சிலிங்னா என்ன மேம்? மாப்பப் கவுன்சிலிங்னா என்னென்னா, கடைசியாக நடத்தக்கூடிய கவுன்சிலிங்க்கு பேர் தான் மாப்பப் கவுன்சிலிங். ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் நடத்துவாங்க, சீட் கிடச்சவங்கெல்லாம் காலேஜில் போய் சேருவாங்க. செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் நடத்துவாங்க, சீட் கிடச்சவங்கெல்லாம் காலேஜில் போய் சேருவாங்க. தேர்ட் ரவுண்டும் அதே மாதிரி நடத்துவாங்க. ஸோ எல்லாருக்கும் காலேஜ் கிடச்ச பிறகு நிறைய பேர் என்ன செய்ய மாட்டாங்கன்னா காலேஜில் போய் சேர மாட்டாங்க.
ஒருவேளை அவங்க இன்ஜினியரிங்க்கும் அப்ளை பண்ணியிருப்பாங்க, இங்கே அவங்க பேராமெடிக்கலுக்கும் அப்ளை பண்ணியிருப்பாங்க. அப்போ பேராமெடிக்கல்லையும் சீட் கிடச்சிருக்கும், அவங்க இன்ஜினியர்லேயும் சீட் கிடச்சிருக்கும். அப்போ சில நேரம் என்ன செய்வாங்க அப்படின்னா இன்ஜினியரிங்கில் போய் சேருவாங்க, பேராமெடிக்கலில் போய் சேர மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி சீட் கிடச்சும் போய் சேராத பிள்ளைங்களோட சீட்ஸ் எல்லாம் மிச்சம் இருக்கும் இல்லையா, அந்த சீட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி கடைசியாக ஒரு கவுன்சிலிங் நடத்துவாங்க. அதோட பேர் தான் என்ன அப்படின்னா மாப்பப் கவுன்சிலிங். ஸோ அடுத்த கொஸ்டின் யார் கேட்டிருக்கிறா? ஹாய் மேம், ப்ளீஸ் ரிப்ளை ஃபார்ம் டி தனியாக வீடியோ போடுங்க மேம். எஸ், நான் முடிஞ்ச அளவு ஃபார்ம் டிக்கு சீக்கிரமாக வந்து வீடியோ போடுறேன். அடுத்து மூர்த்தி, நவ் வி ஆர் கிளியர் மிஸ், தேங்க்யூ ஸோ மச் மூர்த்தி. அடுத்து மேம் ப்ளீஸ் ரிப்ளை மீ மேம், 144 கட் ஆஃபுக்கு ஃபார்ம் டி கிடைக்குமா மேம்? நல்ல காலேஜில் பிசி கம்யூனிட்டி ஃபீஸ் எவ்வளோ வரும்? ஃபார்ம் டி வந்து 154க்கு கிடைக்கும். லாஸ்ட் டைம் வந்து நமக்கு 100 கட் ஆஃப் வரைக்கும் என்ன செஞ்சிருந்து அப்படின்னா ஃபார்ம் டி வந்து கிடச்சிருந்து. ஆனால் கவர்மெண்ட் காலேஜ் கிடையாது, செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் தான். ஸோ அதனால் உங்களுக்கு ஃபீஸ் வந்து கொஞ்சம் ஃபார்ம் டிக்கு அதிகமாக தான் இருக்கும். அடுத்து கலை மேம், நான் 76.25 எனக்கு டி ஃபார்ம் கிடைக்குமா? கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. அடுத்து ஸ்ரீராம், ஆல் குரூப் கட் ஆஃப் கால்குலேட் பண்ணுற வீடியோ போடுங்க மேம். சேனலில் இருக்குதுமா பாருங்கள், அப்படி இல்லைனா அதர் சேனல்ஸில் நிறைய பேர் வந்து போட்டிருப்பாங்க, அதையும் நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா பாருங்கள். அடுத்து லூர்து, இட்ஸ் ஓகே மேம், இட்ஸ் பிரிங் கான்ஃபிடென்ட், தேங்க்யூ. அடுத்து மேம், ஃபார் ஆல் பேராமெடிக்கல் கோர்சஸ் பெர் இயர் ஃபீஸ் எவ்வளோ வரும் கவர்மெண்ட் காலேஜ்? நீங்கள் கவர்மெண்ட் காலேஜில் சேர்றீங்க அப்படின்னா உங்களோட ஃபீஸ் வந்து ஒரு 3500 இருந்து ஒரு 6000 ரூபாய்க்கு உள்ளே தான் உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னா வரும். கவர்மெண்ட் வந்து நமக்கு சொல்லியிருக்கக்கூடிய ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3500 தான். கொஞ்சம் அடிஷ்னல் சார்ஜஸ்லாம் வந்து நமக்கு ஒரு 3500லேருந்து ஒரு 6000க்குள்ளே என்ன செஞ்சிடும் அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜஸோட ஃபீஸ் வந்து வந்துடும். அடுத்து யார் கேட்டிருக்கிறா? பேரெல்லாம் படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஓகே, நான் ஆன்சர் பண்ணிடுறேன். மேம், அப்படி கவுன்சிலிங்கில் கிடைக்கலன்னா அந்த 1 இயர் வேஸ்ட் ஆகிடுமா மேம்? ஓரளவு நல்ல கட் ஆஃப் இருந்தால் கண்டிப்பாக கவுன்சிலிங் கிடச்சிரும். நீங்கள் டிகிரி கோர்ஸ்க்கு மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு சும்மா இருக்கக்கூடாது, டிகிரி கோர்ஸ்க்கும் அப்ளை பண்ணுங்கள். ஆயுஷ் கோர்சஸ் வரும், அதுக்கும் அப்ளை பண்ணுங்கள். அப்போ ஒன்றில் இல்லைன்னா ஒன்றில் நமக்கு என்ன செஞ்சிடும், கிடச்சிரும். அடுத்து லீமா ரோசி, ஏஜ் லிமிட் என்ன மேம்? 35 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா அப்ளை பண்ணலாம். அடுத்து பிரியா பாப்பா, மேம் என்னோட கட் ஆஃப் 128, எனக்கு பிஎஸ்சி நர்சிங் கவர்மெண்ட் காலேஜ் சீட் கிடைக்குமா? நான் வெயிட் பண்ணலாமா? கிடைக்காதுமா. 128க்கு எஸ்எஃப் காலேஜ் தான் கிடைக்குமே தவிர கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்காது. கவர்மெண்ட் காலேஜில் சீட் வேணும் அப்படின்னா நமக்கு வந்து 175க்கு மேலே என்ன செய்யணும் அப்படின்னா கட் ஆஃப் வந்து இருக்கணும். அடுத்து சுபி, தேங்க்யூ மேம், மை கட் ஆஃப் 170.5 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் சீட் கிடைக்குமா? கிடைக்கிறதுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. ஆனால் நீங்கள் எந்த வீடியோ போட்டதுக்கு அப்புறம் கண்டிப்பாக கவர்மெண்ட் காலேஜில் சீட் கிடைக்கும் நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ. போன வருஷம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜ் ஃபஸ்ட் ரவுண்டில் சீட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 175க்கு மேலே நமக்கு வந்து கட் ஆஃப் வேணும். பட் இந்த வருஷம் வந்து சீட் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் சேம் டைம் வந்து கட் ஆஃப் வந்து குறையிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. 170 வந்து ஓரளவு ரீசனபிளான கட் ஆஃப் தான். ஸோ கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்காட்டாலும் உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னா எஸ்எஃப் காலேஜ் கிடைக்கும். அடுத்து மேம், நான் ஆல்ரெடி பிஎஸ்சி மேக்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன், இப்போ நான் டிப்ளமோ கோர்ஸ் பண்ணணும்னு இருக்கேன் மேம், பண்ண முடியுமா? எஸ், உங்களோட 12th மார்க்கை வச்சு நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா டிப்ளமோவுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். எல்லாரோட கமெண்ட்டுக்கும் ஆன்சர் பண்ணுறதுக்குள்ள வீடியோ ரொம்ப நீளமாக போயிடும்னு நினைக்கிறேன். ஓகே, பார்ப்போம். இது நமக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நம்ம கண்டினியூ பண்ணுவோம், இல்லைன்னா நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா நாளைக்கு என்ன கொஞ்சம் ஷார்ட் பண்ணி போடுவோம். அடுத்து பிபிடிக்கு 154 கட் ஆஃப் கிடைக்குமா? ப்ளீஸ் சொல்லுங்கள். கவர்மெண்ட் காலேஜ் வேணும்னா இதோட நல்ல கட் ஆஃப் வேணுமா? பட் எஸ்எஃப் காலேஜ் கிடைக்கும். மேம், மை கட் ஆஃப் 94 தான், ப்ரைவேட் காலேஜில் சீட் கிடைக்குமா? நீங்கள் பேராமெடிக்கல் டிகிரி கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணாலும் கண்டிப்பாக டிப்ளமோ கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணணும். அடுத்து சுசீலா, மேம் 151 கட் ஆஃப் பிஃபார்ம் எஸ்சி கம்யூனிட்டி கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமா? கவர்மெண்ட் காலேஜில் மொத்தம் பிஃபார்முக்கு பார்த்தீங்கன்னா 120 சீட் தாம்மா இருக்குது, கண்டிப்பாக 175க்கு மேலே கட் ஆஃப் வேணும். மேம், நான் 300 மார்க் தான், ப்ரைவேட் காலேஜ் சீட் கிடைக்குமா? ப்ரைவேட் காலேஜில் கிடைக்குமா? நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து எழிலரசி, தேங்க்யூ மேம், தேங்க்யூ. ஹரிகுமார், 146 பிஎஸ்சி நர்சிங் கவர்மெண்ட் காலேஜ் ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் கிடைக்குமா? எஸ்எஃப் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது, கவர்மெண்ட் காலேஜ் கொஞ்சம் கஷ்டம்தான். அடுத்து மேம், ப்ளீஸ் யாரும் எம்பிசி இருக்காங்களா? லோ கட் ஆஃபாக இருந்தால் வெயிட் பண்ணாதீங்க ப்ளீஸ். எதனால் அப்படி சொல்லியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஐ திங்க் நீங்கள் இந்த வருஷம் ஸ்டூடெண்ட்டே இல்லைன்னு எனக்கு தோணுது. அடுத்து பிஎஸ்சி நர்சிங்க்கு எப்போ எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும்? நீங்கள் வந்து எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியோட வெப்சைட்டை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், அதில் தான் அது குறித்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து வரும்.
அடுத்து போஸ்ட் பேசிக் நர்சிங்கோட கட் ஆஃப் சொல்லுங்கள் மேடம். போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங்க்கு நமக்கு வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து ஜூலை மந்த் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ரொம்ப பெரிய கட் ஆஃப்லாம் தேவையில்லை, ஓரளவு ரீசனபிளான கட் ஆஃப் இருந்தாலே உங்களுக்கு வந்து போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் கிடைக்கும். ஏன்னா நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். மாப்பப் கவுன்சிலிங் எப்போ கண்டக்ட் பண்ணுவாங்க? எல்லா கவுன்சிலிங்கும் முடிஞ்ச அப்புறம் லாஸ்ட்டாக தான் மேப்பப் கவுன்சிலிங் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. மேம் மாப்பப்பில் சீட் இருக்கான்னு எப்படின்னு பார்க்குறது, மாப்பப் எல்லா கவுன்சிலிங்க்கு முன்னாடியுமே எவ்வளவு சீட் இருக்குது அப்படிங்கிறத என்ன செய்வாங்க அப்படின்னா நமக்கு வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதனால் நமக்கு எவ்வளவு சீட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் கவுன்சிலிங் போகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து தெரியும். அடுத்து ஃபார்ம் டி படிக்கிறது என் ட்ரீம் மேம், ஆனால் கிடைக்குமான்னு சொல்லுங்கள் ப்ளீஸ். எவ்வளோ ஃபீஸ்? நீங்கள் கட் ஆஃப் எதுவுமே மென்ஷன் பண்ணலை. போன வருஷம் ஃபார்ம் டிக்கு வந்து 100 கட் ஆஃப் வரைக்கும் சீட் கிடச்சிருக்குது. அதனால் ஃபார்ம் டியோட அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் ஆகும்போது என்ன செய்யுங்க அப்படின்னா அப்ளை பண்ணுங்கள். எஸ், என்னைக்கு இவ்வளோ கமெண்ட்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ணியிருக்கேன். இனி கம்மிங் டேஸில் மிச்சம் உள்ள கமெண்ட்ஸ்க்கும் 1 by 1 நான் வந்து என்ன செய்கிறேன் அப்படின்னா ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸ்டூடெண்ட்ஸ் தொடர்ந்து நீங்கள் சேனல் ஃபாலோ பண்ணுங்கள். மோஸ்ட்லி உங்கள் எல்லாரோட கமெண்ட்டையும் பேஸ் பண்ணி தான் நான் நெக்ஸ்ட்டு வீடியோவே போடுவேன். அதனால் வீடியோஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே உங்களோட எல்லா கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் என்ன செஞ்சிடும் அப்படின்னா உங்களுக்கு வந்து கிடச்சிரும். தேங்க்யூ.